அனைவருக்கும் வணக்கம். விசித்ராமா காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஸ்டின் மார்க்காக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிபி7க்கு பிறகு நம்ம வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும். உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு வந்து வயது தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி விசித்ராமா காலையில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வயசு தடையே இல்லையாமா? பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் அங்கே வந்து சின்ன பசங்க தான் இவ்வளோ ஒரு டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க. ஒரு 100 நாளுக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனால் 50 வயசுக்கு மேலே ஒரு ஆள் போய் அவன் 100 நாள் இருந்தது வரலாறே கிடையாது. நீங்கள் வரலாறே படிச்சிட்டிங்க. அந்த பிக் பாஸே வந்து சொல்கிறார் 100 நாள் இங்கே இருந்தது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு வரலாறுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய வரலாறே உருவாக்கிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலே உங்களோட கனவுக்கு நாங்கள் வேற துணை இருக்கோம். முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா 20 வருஷம் பின்னாடி இருந்தீங்க. இப்போ வந்து முன்னாடி வந்துட்டீங்க. அப்போது இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வயசு தடையே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் நினச்ச மாதிரி நிறையா வந்து படம் பண்ணுங்கள், சீரியல் பண்ணுங்கள், நல்ல கேரக்டர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட கருத்து. உங்களுக்கு வயது தடையே இல்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா சரி அன்பர்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சொல்கிறது அதுதான், வயது வந்து தடையே இல்லை. அது மாதிரி உங்களை பார்த்து விசித்ராவை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஏன்னா 50 வயசுக்கு மேலே இவங்க சாதிச்சிருக்காங்க, அப்போ நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க. உங்களோட அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிங்க. எங்களோட அடுத்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எப்பயுமே ஃபார் எவர் எல்லாமே விசித்ராவோட ஆர்மியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.